ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாவிஸ் கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் 10 டிக்கெட் டு ஃபினாலுடைய லாஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி 4 பேர் டிக்கெட் டு ஃபினாலே என்ட்ரி ஆயிட்டாங்க. இன்னும் இருக்கிற ஒரு சீட்டை யார் பிடிக்க போறாங்க. ஸோ ரொம்ப ஹெவி டஃப்பான காம்படிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அது வைல்ட் கார்டு என்ட்ரியும் இதில் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே இந்த ரவுண்டில் உள்ள என்ட்ரி ஆகும். பட் இந்த விஷயத்தில் நம்மளோட கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணுற சாங் ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பாடினதை விட இந்த ரவுண்ட் அவங்க செலக்ட் பண்ணி பாடுற பாட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம். அது அவங்களுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். அந்த வகையில் நம்மளுடைய ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் எடுத்திருக்க சாங் சான்ஸே கிடையாதுங்க. விடை கூடு எங்கள் நாடே. ஏன்னா அந்த சாங்கை ஒருத்தர் பாடினது கிடையாதுங்க. நம்மளுடைய பெரிய சிங்கர் மியூசிக் கம்போசருமான எம்எஸ்வி அவர்கள் பாடினது, மாணிக்க விநாயகர் அவர்கள் பாடினது, ஃபெப் மணி, ரெஹனா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின. ஏன்னா அதை சொல்லணும்னா ஒரு ஈழத்தமிழர்களை அங்கிருந்து அவங்க வரும்போது ஏற்படுற அந்த ஸ்ரீலங்கா இருக்கிற பிரச்சனைகள், தமிழர்களுக்கு இருக்கிற போராட்டங்கள் அதில் ஏற்பட்டு அவங்க அங்கிருந்து அவங்க மாறி வரும்போது எடுத்த அந்த சுச்சுவேஷன் சாங் தான். நிஜமாவே படமும் சரி இந்த சாங்கும் செம சூப்பருங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் பாடும்போது அந்த பாட்டை கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சி, ஒரு ஃபீலே கொண்டு வரும் தான் சொல்லணும். அந்த சாங்கை ஸ்டேஜில் செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஸ்ரீநிதி. சான்ஸே கிடையாது. ஏன்னா என்ன மாதிரி இடத்துல என்ன மாதிரி சாங் செலக்ட் பண்ணும் அப்படின்றத பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக செலக்ட் பண்ணி இதை பாடி முடிச்சது நம்மளுடைய அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த சாங்கை ஈழத்தமிழர்களுக்காக நான் ட்ரிபியூட் பண்ணுறதா தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அப்படி ஒரு சூப்பர் சாங், செம்ம மைண்ட் ப்ளோயிங், சான்ஸே கிடையாது. அதுவும் ஒரு நாள் மெயிலோட வாய்ஸையும் நீ அந்த இடத்துல நீ பாடுறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியஸ்ட் கிடையாது. அந்த ஒரு ஃபீல், ஹை பிச், லோ பிச் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்ததா நம்மளுடைய ஸ்ருதி அவர்கள். ஸ்ருதி சான்ஸே கிடையாது. ஏன்னா ஸ்ருதியோட வாய்ஸில் நீங்கள் நார்மலாக கேட்குற சாங்ஸோட ஒரு ஹை பிச் டோன் வாய்ஸ் சாங்ஸ் எல்லாமே செம எக்ஸலண்ட்டாக பாடுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய ஸ்ருதி இந்த தடவை பாடியிருக்க பாட்டு பார்த்தீங்கன்னாவே வினை தாண்டி வருவாயா படத்துல இருந்து அந்த ஆரோவரே சாங். நிஜமாவே அந்த ஆல்ஃபின் ஜோசப் எப்படி பாடியிருப்பாருன்னே தெரியாது, அவ்வளோ சூப்பராக பாடியிருப்பாங்க. அந்த ஒரு ஃபீல் எக்ஸ்பிரஷன் பாடி முடிச்சதுமே நம்மளுடைய அனுராதா அவர்களும் சரி, ஜட்ஜஸ் எல்லாருமே சொன்ன திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு சாங்கை மேல் வாய்ஸில் மட்டும் கேட்டிருந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டாக பாடுறதுக்கான ஒரு பெஸ்ட் யார் அப்படின்னா யூ ஆர் த பெஸ்ட் ஸ்ருதி அப்படின்னு தான் சொல்லணும். சான்ஸே இல்லை. அப்படி ஒரு ஃபீல், அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பிச்சு உதறி எடுத்துட்டீங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த ப்ரொமோ பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஒரு ஈகர்னஸ் இருக்குது. ஸோ அந்த கொஞ்ச நேரத்துக்கே நம்மளோட அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஃபுல் சாங்கை அவங்க எந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா எபிசோட் பார்க்கும்போது தாங்க தெரியும். ஸோ அடுத்தது நம்மளுடைய வைல்ட் கார்டு என்ட்ரியில் தன்ஷிரா அவர்கள் கேப்டன் பிரபாரன் படத்துல இருந்து ஆட்டமா தீருட்டமா சொன்னதோட ஹிட்ஸ்ல செம ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹிட் சாங் தான். அவ்வளோ சூப்பராக அதையும் பாடியிருந்தாங்க. நம்மளுடைய டெய்ஸி ரங்கீலா படத்துல இருந்து பாடினோம். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான சாங் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யார் அந்த கடைசியோட சீட்டை அடிக்க போகிறாங்க, அந்த டிக்கெட்டை வின் பண்ண போகிறாங்க அப்படின்றதான். ஏன்னா இதில் வின் பண்ணாங்க டேரெக்டாக அவங்க ஃபைனல்ஸ்க்கு மட்டும்தான், நடுவில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ யாராக இருக்கும் அப்படின்றது இதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.